ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. இந்த உலகத்துல பிறந்தவங்க எல்லாருமே பிறக்கும் போதே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பிறக்கிறது கிடையாது, கரெக்டா? சோ அவங்க லைஃப்க்கு தேவையான விஷயங்களை அவங்க தேடி தேடி தெரிஞ்சுக்குவாங்க, கரெக்டா? சோ நமக்கு நிறைய விஷயங்களை பத்தி எல்லாரும் சொல்லி தரதில்ல. முக்கியமா லைஃப்ல நமக்குன்னு ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும். அந்த விஷயத்த நாம அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா அதுக்கு எந்தெந்த வழிகள் எல்லாம் பின்பற்றணும், என்ன மாதிரி எல்லாம் நம்ம பண்ணா நம்மளோட கோலை நம்ம அடைய முடியும். நிறைய வெற்றியாளர்கள் நிறைய விஷயத்த பின்பற்றுவாங்க. சரிங்க, இப்போ இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நாம கத்துக்க வேண்டிய வாழ்க்கை பாடம், அதாவது எப்படி எப்படி நாம நடந்துக்கணும், நம்மளோட பிஹேவியர், நம்ம ஒரு விஷயத்துல என்ன மாதிரி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட செயல்கள் மாறும், கரெக்டா? ஃபியூச்சர்ல நமக்கு அந்த மாதிரி கிடைக்கும். ஒரு விஷயத்துக்கு நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப கோவப்படுற ஒரு கேரக்டராவே இருந்தாலும் உங்க மனநிலையை பொறுத்து, அதாவது நம்ம கோவப்படக்கூடாது, கம்மியா நம்ம இது பண்ணணும். ஒரு விஷயம்னா அதை யோசிச்சு நாம ரியாக்ட் பண்ணணும். என்ன விஷயம், என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு நமக்கு நாமளே பேச கத்துக்கணும், கரெக்டா? இப்போ சடனா ஒரு கோவம் வந்துச்சுன்னா உடனே ரொம்ப கோவத்துல நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா என்ன ப்ராப்ளம் ஆகும்? அது மூலமா மனஸ்தாபங்கள் தான் ஜாஸ்தி ஆகும். சோ இது மூலமா அதிகமா கோவப்படுறவங்க கேரக்டர் அவங்க தெரிஞ்ச சில விஷயங்களை கத்துக்கிறது மூலமா மாத்திக்கிறோம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில சில பாடங்களை நாம கத்துக்கிட்டோம்னா நம்ம லைஃப்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியாளரா மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நிச்சயமா மாற முடியும் உங்களால. இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைஃப்ல எப்பவுமே சைலண்டா இருக்க கொஞ்சம் கத்துக்கோங்க. சைலண்டா இருக்கிறதுனா நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு அமைதியா இருக்கிறது அப்படின்னு கிடையவே கிடையாது. இப்போ ஒரு விஷயத்த பண்ணுவீங்க, அதாவது உங்களோட ஒர்க், அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கும். அந்த டைம் போறதுக்கு மீதி நேரத்துல எனக்கு இவ்வளவு டைம் இருக்கு, ஒரு 1 hour இருக்கு அப்படிங்கும் போதும் அந்த 1 hour நீங்க தேவையில்லாத சில விஷயங்களை நினைச்சு யூஸ் பண்ணி அதுல உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்க மூளையில ஏதாவது டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும் பாத்தீங்களா? ஏதாவது ஒண்ணு மூளையில எந்த நேரமும் போயிட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. சைலண்டா இருக்கணும் அப்படின்னா, அதாவது கொஞ்ச நேரம் நமக்கு கிடைச்சாலும் அந்த பர்டிகுலர் டைம்ல கண்ணை மூடி அமைதியா இருக்கணும், கரெக்டா? நம்ம மனசுக்குள்ள போட்டு நிறைய விஷயங்களை இனிமே நான் என் வாழ்க்கையில என்ன பண்ண போறேன், என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதையுமே போட்டு கன்ஃபியூஷன் ஆகாம ஃப்ரீயா மனசையும் மைண்டையும் வச்சுக்கிட்டு நீங்க அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், சரியா? சரி, அந்த மாதிரி நம்ம பண்றதுனால ஒரு விஷயத்துல நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. லைக் எக்ஸாம்பிள், உங்களோட கோல்ல நீங்க ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயத்துல இன்னும் கான்சென்ட்ரேஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ரசிங்க. ஒரு பிளேஸ்க்கு போறீங்க, லைக் எக்ஸாம்பிள் பீச்சுக்கு போறீங்க, அங்க அன்னைக்கு பௌர்ணமி, மூன் ரொம்பவே அழகா இருந்துச்சு அப்படின்னா அதை பாருங்க. அப்ப அதை பார்க்கும்போது என் மனசுல மன அமைதி இன்னும் ஜாஸ்தி ஆகுது, இதை எனக்கு ரசிக்க தோணும். இப்போ ஒரு காட்டு பகுதியில போனாலும் அங்க பறவைகள் சத்தம் போடுறது, அந்த சவுண்ட் என் மனசை இன்னும் சந்தோஷப்படுத்தும், என்னோட மனநிலைய அது மாத்தும். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்க மனசை சந்தோஷப்படுத்தும். சோ அப்போ வேற எந்த விதமான சிந்தனையும் மனசுக்குள்ள எடுத்து வராம நீங்க ரசிக்கிற விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் உண்மையா அழகா ரசிங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா உங்க லைஃப்ல மாறும். சோ இந்த மாதிரி ஒரு ஹாபிட்டை நிச்சயமா வளர்த்துக்கோங்க. அது உங்க வாழ்க்கையில உங்களை ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு கொண்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது மூலமா நமக்கு ஒரு நல்ல கான்சென்ட்ரேஷன் கிடைக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு, ஓகேவா? செகண்ட் விஷயம் என்னன்னா, எப்பவுமே யாருமே புதுசா ஒரு பர்சன் வராங்க, இன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல டீம்ல ஒருத்தவங்க புதுசா வந்திருக்காங்கனாலும் அவங்க கிட்ட ஜஸ்ட் ஒரு ஹாய் அதோட நிறுத்திக்கிறது. ஆனா ஜாஸ்தி நம்ம பேசுறது இல்ல. புதுசா ஒரு பீப்புள் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க நல்லா பேசி பழகுங்க. ஒருத்தங்க கிட்ட நீங்க ஒரு நல்ல குட் ஸ்மைலோட நீங்க அவங்க கிட்ட பேசுனீங்க அப்படின்னாலே உங்க மேல அவங்களுக்கு ஒரு நல்ல வேல்யூ அதிகமாறதுக்கு சான்சஸ் இருக்கு. எப்பவுமே நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க, அதாவது ஒரு ஃப்ரெண்டா இருக்கணும். நமக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்மளை சுத்தி நிறைய பேர் வருவாங்களா என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு. சோ நிறைய சொத்து சேர்த்து வைக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸையும் நிறைய சேர்த்து வைக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்க, பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு தேவை. ஏன்னா வச்சுக்கோங்களேன், ஏன்னா நமக்கு ஒரு ஹெல்ப் அப்படின்னா
டக்குன்னு நம்ம பக்கத்து வீட்டு கதவை தான் தட்டுவோம். கரெக்டா? சோ அவங்கதான் நமக்கு வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி புதுசா ஒரு பீப்புள் கிட்ட நீங்க பழகுனீங்கனாலும் நல்ல அன்போட நல்ல ஸ்மைலோட பழக கத்துக்கோங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கும். லைஃப்ல ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறதுக்கு. லைக் ஒரு பிசினஸ் மேனாவே இருந்தீங்கனாலும் ஒரு விஷயத்துல நீங்க ஒரு பிசினஸ் பத்தி பேசினாலும் புதுசா ஒருத்தவங்க கிட்ட பேச வேண்டியது இருக்கும். கரெக்டா? சோ புதுசா நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நம்ம கிட்ட இருக்க கூடாது. நம்ம பேசணும், நல்லா பேசணும், தைரியமா பேசணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதாவது மொபைல் அந்த மாதிரி விஷயத்து கூட சேர்ந்துட்டு உங்க மூளைய போட்டு அது தேவையில்லாத விஷயத்த எல்லாத்தையும் சேர்த்து அதுல போட்டு அடைச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. லைக் உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அந்த மாதிரி வேலிடா உங்களோட டைமை கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஓகேவா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் அப்படின்னு வந்துச்சு. லைக் எக்ஸாம்பிள், ஒரு இடத்துக்கு நீங்க போயிருக்கீங்க. அதுல ஏதாவது ஒரு விஷயத்த இந்த மாதிரி நீங்க வந்து இதை இப்படி பண்ணுங்க, இதுல எனக்கு என்ன கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நீங்க ஒருத்தங்க கிட்ட வெளிப்படையா சொல்லணும்னு நினைச்சீங்கன்னாலும் தைரியமா சொல்லுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. கூச்சப்பட்டுட்டே இருக்காதீங்க. கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த விஷயத்த தைரியமா கேளுங்க. ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த கொஸ்டின் பண்ணாதனால அவங்களே உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நீங்க கொஸ்டின் ஒரு விஷயத்த நீங்க தெரியலன்னு கேட்டா கூட இது கூட இவனுக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து அந்த டைம்ல சிரிப்பாங்க. பட் அந்த கொஸ்டின் கேட்கும் போது மட்டும்தான் நீங்க முட்டாளா தெரிவிங்களே தவிர அடுத்து நீங்க கரெக்டான பர்சனா சேஞ்ச் ஆகுறதுக்கான சான்சஸ் மட்டும்தான் இருக்கே தவிர அது மூலமா எந்த பிரச்சனையும் வராது. இப்போ ஆக்சுவலா என்னோட ஆபீஸ்ல வந்து நான் வந்து கேப்ல வந்துட்டு இருப்பேன். அப்போ கேப்ல வந்துட்டு இருக்க டைம்ல இப்போ ஒரு 3 பேர் கேப்ல அலாட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 2 பேர் சைட்ல உட்கார்ந்துருப்பாங்க. விண்டோ சீட்ல சென்டர்ல ஒருத்தங்க உட்கார்ந்துருக்கணும். இப்போ சென்டர்ல ஒருத்தங்க உட்கார்ந்துருக்காங்கன்னா அவங்க ஒரு நாள் சென்டர்ல வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். சைட்ல இருக்கிறவங்க அப்போ கொஞ்சமாச்சு அவங்களுக்கும், ஏன்னா சென்டர்ல இருக்கும்போது ரொம்ப பேக் பெயின் ஜாஸ்தி ஆகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத நினைக்கணும். ஆனா அந்த சென்டர்ல இருக்கிற பீப்புள் எந்த விதமான கொஸ்டினும் அவங்க பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், சைட்ல இருக்கிறவங்க அவங்க இஷ்டத்துக்கு தான் நடந்துக்குவாங்க. நீங்க மறுபடியும் சென்டர் போறீங்களாங்கிற கொஸ்டின் தான் அவங்க மறுபடியும் வைப்பாங்க. இல்ல எனக்கு முடியாது, நான் வந்து இந்த மாதிரி சென்டர்ல கண்டினியூஸா டிராவல் பண்றதுனால எனக்கு பேக் பெயின் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும். ஒரு விஷயத்த நீங்க சொல்லணும். எந்த விஷயத்த நீங்க தைரியமா சொல்றீங்களோ கேட்க ஆரம்பிச்சா மட்டும்தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும். சோ தைரியமா கொஸ்டின் கேட்கறதுக்கு ரெடியா இருங்க. கொஸ்டினா இருந்தாலும் சரி, உங்களோட வேல்யூவான ரீசன் ஏதாவது நீங்க சொல்லணும்னாலும் சரி, தைரியமா சொல்லி பழகுங்க. சரியா? இது நீங்க வாழ்க்கையில தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாடம். அது எந்த இடமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பேச வேண்டிய இடத்துல நீங்க பேசினாதான் உங்களுக்கான வேல்யூ கிடைக்கும். பேச வேண்டிய இடத்துல மௌனமா இருக்க கூடாது. இருந்தாதீங்க. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், உங்க மனச குழந்தைத்தனமா வச்சுக்கோங்க. சரி, குழந்தைத்தனமா வச்சுக்கிறதுனா ஒருத்தங்க கிட்ட பேசும்போது குழந்தை மாதிரி பேசுறது, குழந்தை மாதிரி நடந்துக்கிறது அப்படின்னு அர்த்தமே இல்லை. லைக் எக்ஸாம்பிள், குழந்தை என்ன பண்ணும்? நல்லா ஜாலியா விளையாடும். இந்த செகண்ட் நான் அது கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு விளையாடும். கரெக்டா? சோ அப்போ அது எதிர்காலம் அத வந்து அதுக்கு யோசிக்க தெரியாது. இந்த செகண்ட் நம்ம கையில என்ன விஷயம் இருக்கோ சோ அதை வச்சு ரொம்ப சந்தோஷமா விளையாடும். சோ நம்மளோட மனசையே நாம அப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலா இன்னைக்கு உங்க கையில எந்தெந்த விஷயங்கள் இருக்கோ அதை வச்சு ஃபியூச்சர்ல நம்ம எப்படி நாம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு மாத்தணும். நமக்கான சந்தோஷம், மன நிம்மதி எல்லா விஷயமும் நம்ம கையில தான் இருக்கு. கரெக்டா? சோ நம்ம ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறோங்கிறது இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு பாடத்தை நம்ம லைஃப்ல நம்ம கத்துக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்த இவ்வளவு விஷயம் நம்ம கிட்ட இருந்தும் அது நம்ம கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்பட்டு நம்மளோட லைஃப்க்கு நமக்கு கிடைச்ச டைமை நாம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது நம்ம மனசை ரொம்ப கஷ்டத்துல கொண்டு வச்சுக்கும். அதனால நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் எந்த விதமான ஒரு நல்ல விஷயமும் நடக்காது. கரெக்டா? இப்போ நமக்கு தேவையான ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்குது, அதை வேணும் நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான வேலைங்களை பண்ணுங்க. அதுக்கான டைம் மட்டும் அதை எடுத்துக்கும். ஆனா அது உங்களுக்கான கரெக்டான டைம்ல அது உங்க வந்து கண்டிப்பா சேரும். சோ அந்த மாதிரி எல்லாம் எதையுமே ஃபீல் பண்ணாதீங்க. புக் படிக்கிறது அது உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கணும். லைக் எக்ஸாம்பிள், ஒரு இடத்துக்கு நீங்க எப்பவுமே உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப டைமிங் கிடைக்கவே இல்லை அப்படின்னாலும் ஒரு பிளேஸ்க்கு நீங்க போறீங்க. லைக் டிராவல் டைமா இருக்கலாம். சோ டிராவல் டைம்லயும் ஒரு 5 to 10 minutes அந்த டைம் கிடைச்சாலும் நீங்க கண்டிப்பா ஒரு புக் படிங்க. நீங்க புக் படிக்கிற பர்சனா இருந்தீங்க அப்படின்னா மத்தவங்களுக்கு உங்களை பார்க்கும்போது உங்க மேல உங்களுக்கு ஒரு ஹை வேல்யூ நல்லபடியா வரும்.
சோ நம்ம லைஃப்ல எப்பவுமே அதாவது இந்த மாதிரி இருக்கிறத வச்சு நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அது மூலமா நம்ம மன சந்தோஷம் அதிகமாகவும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் உருவாகும். லைஃப்ல ப்ராப்ளம் வந்தா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிக்காதீங்க. ஒரு விஷயத்துல ஒரு ப்ராப்ளம் வந்தா மட்டும்தான் அந்த விஷயத்துக்கு நாம கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் தேடுவோம். சோ சொல்யூஷன் இருந்தா மட்டும்தான் அதை தேடினா சொல்யூஷன் கிடைக்கும். சொல்யூஷன் அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறது. சோ அந்த ப்ராப்ளம் நமக்கு நிறைய பாடங்களை கத்துக் கொடுக்கும், நிறைய அனுபவங்களை கத்துக் கொடுக்கும். ப்ராப்ளம் வந்தா தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். அதே சமயத்துல ஒரு ஒர்க் அப்படின்னா அதை வேல்யூபிளான ஒர்க்கா மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க. தேவையில்லாத விஷயத்த அந்த ஒர்க் டைம்லயும் சரி, அதாவது தேவையில்லாத நண்பர்கள் இருப்பாங்க, மனசை காயப்படுத்துற நண்பர்கள், அதாவது நீங்க அச்சீவ் பண்ணக்கூடாதுன்னு ஏம் பண்ணிட்டு இருக்கிற நண்பர்கள், அந்த மாதிரி நண்பர்கள்ட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றதுலாம் வேணாம், அவங்களெல்லாம் விட்டுருங்க. ஓகேவா? அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ப்ராப்ளம் நம்மள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த விஷயம் ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட நீங்க பேச பழகுங்க. உங்ககிட்ட நீங்க பேசும்போது இந்த ப்ராப்ளம்ல இருந்து நான் அதை சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு நெக்ஸ்ட் லெவல் போங்க. லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் இல்ல, நீங்க ஒரு பெரிய வெற்றியாளரா மாறுறதுக்கான லெவல அந்த ப்ராப்ளம் தான் உங்களுக்கு சொல்லி தரும். லைஃப்ல ரிஸ்க் எடுங்க. எதுவுமே நிரந்தரம் இல்ல. இந்த வாழ்க்கை இதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டே மாதிரி வாழாதீங்க. இதுக்கப்புறம் அதாவது மறுஜென்மம் சொல்லுவாங்க தெரியுமா, மறுஜென்மம் ஒண்ணு கிடையாது. இதுதான் நமக்கு கடவுள் கொடுத்த இதுதான் ஒரு சான்ஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணிட்டு மனசுக்கு பிடிச்ச மாதிரி எந்த விதமான பொறாமை எண்ணங்களும் இல்லாம சந்தோஷமா மன நிம்மதியா ஆரோக்கியமான ஒரு செழிப்பான ஒரு தெளிவான ஒரு அழகான வாழ்க்கைய வாழ்றதுக்கான முயற்சிகளை மட்டும் எடுங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பரா ஒரு வெற்றியா மாறும். மீண்டும் ஒரு அழகான பதிவோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய்.